வாயெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே சாமி கும்பிட்டுட்டு மறுபடியும் வந்து நாங்கள் வண்டியில் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் வந்து ஒரு ஆம்னி வச்சுருக்கோம், ரொம்ப வருஷமாக வச்சுருக்கோம். ஆனால் அதை வந்து நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதில் தான் வந்துட்டு நாங்கள் ஃபேமிலியாக போக போகிறோம். எல்லோரும் யோசிக்கலாம், சேலம் ரொம்ப ஹாப்பி அப்படியே ரசித்து எங்கள் அம்மாட்ட கலாய்ச்சி பாட்டு வந்து கேட்டுட்டு இருந்தார். அவ்வளோ ரசிப்பார். நானும் எங்கள் அப்பாவும் சிவாஜி பாட்டுனா அப்படியே உருகிடுவோம், என் தங்கச்சி சொல்லிட்டு. அப்புறம் சரி எங்கள் அம்மாவும் ரொம்ப நேரம் உட்கார முடியலன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் வந்து அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வெள்ளரிக்காய் அது இது ஒன்று கொடுங்க. பைனாப்பிள் சரி சரி. சூடு இது 11 ஆக போகுது. 11 மணிக்கு கிளம்பலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். பட் கிளம்பிடுவோம். அப்புறம் அப்பா குளிச்சுட்டு வந்துட்டார். குளிச்சுட்டு வந்தால் இட்லி தோசைக்கெல்லாம் வடை சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுட்டுட்டு இருந்தேன். எங்கள் அப்பா வந்து என்ன வடை சுடுற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சுட்டு காமிச்சார் எப்படி. ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விலாக் வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு விலாகாக தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இன்றைக்கி என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தலாமா. நான் வந்து வடை சுட்டுட்டு இருந்தேன். காலையில் இட்லி தோசைக்கெல்லாம் வடை சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுட்டுட்டு இருந்தேன். எங்கள் அப்பா வந்து என்ன வடை சுடுற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சுட்டு காமிச்சார் எப்படி சுடணும் அப்படின்றத வந்துட்டு போட்டு காமிச்சார். அப்புறம் எங்கள் அப்பா கிட்ட கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் மறுபடியும் சுட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு சுட்டு கொடுத்துட்டு தோசையும் சுட்டாச்சு. எங்கள் அப்பா நான் சுட்டதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் மேடம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா முறுமுறுன்னு வந்து சுட்டிருந்தார். அப்புறம் எங்கள் அப்பா வந்து நீ எல்லாம் ஒரு வேலை பார்க்குற அப்படி இப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தார். அதெல்லாம் வந்துட்டு கட் பண்ணியாச்சு. ஸோ காமெடியாக இருந்தது. எங்கள் அப்பா கூட வீடியோ எடுத்தாலே காமெடியாக இருக்கும். ஆனால் எங்கள் அப்பா வந்து சம்டைம்ஸ் எல்லா வீட்லேயும் இருக்கிற மாதிரி தான் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவார். ஒரு டைமெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். ஸோ அது நான் எப்படி எங்கள் அப்பாக்கிட்ட நடந்துக்கிறேனோ அந்த மாதிரி தான் எங்கள் அப்பா நடந்துக்குவார். ஸோ இந்த டைம் வந்து ஹாப்பியாக இருந்தது. ஸோ எல்லாத்துக்கும் தோசை எல்லாம் சுட்டு கொடுத்துட்டு எல்லாருமே வந்து கிளம்பிட்டோம். எங்கே போக போகிறோம் அப்படின்றத நான் வந்து 1 by 1 உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நானும் குளிச்சுட்டு வந்தாச்சு. அப்புறம் நான் சாப்பிட போகிறேன். தோசை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியது தான். ஸோ டைம் வந்துட்டு 11 ஆக போகுது. 11 மணிக்கு கிளம்பலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். பட் கிளம்பிடுவோம். அப்புறம் அப்பா குளிச்சுட்டு வந்துட்டார். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அம்மாவும் வந்து கிளம்பிட்டாங்க. நான் அப்படியே வந்து 1 by 1 கிளம்பிட்டு இருந்தேன். ஸோ என்னோடய ஹேர் வந்து ரொம்ப கொட்டுது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் சொல்யூஷன் வேணும். நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடணும். அதை தாண்டி ஏன் கொட்டுது? ஸ்ட்ரெஸ்ஸுனால கொட்டுமா இல்லை என்ன ஏது அப்படின்றது எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ அப்படியே வந்து கம்மலும் போட்டுக்கலாம். ஒரு கோல்டன் கலர் கம்மல் வந்து நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கழுத்தில் போட்டிருக்கேன்ல அது வந்துட்டு நான் முருகர் கோயிலில் வந்து வாங்கினேன். டாலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி அதை மட்டும் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அதையும் போட்டுட்டு வாட்சும் வந்து போட்டாச்சு. என்னடா சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி சந்தனம் வச்சுருக்கேன் தானே பார்க்குறீங்க. என் தங்கச்சி சந்தனம் வந்து அவளுக்கு வைக்கிறதுக்காக கையில் குழப்பி வச்சுருந்தா. சரி வீணாக போயிடக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு எங்கள் அம்மாக்கெல்லாம் பூசி விட்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் பொட்டையும் வச்சுட்டு நல்லா சிக்கை எடுத்துகிட்டு ஃப்ரீ ஹேரில் போகலான்னு பார்த்தேன். ஆனால் அடிக்கிற காற்றுக்கு என் தலைமுடி எந்த பக்கம் சாயும் அப்படின்றது யூகிக்கவே முடியாது. அதனால் சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிக்கை எடுத்துகிட்டு எப்படி தலை சீவலான்னு சொல்லி கொஞ்சம் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் அப்படியே சைடில் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அப்படியே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ எங்கள் அப்பா கூட வந்துட்டு 2-3 ஃபோட்டோஸ் எடுத்தேன். நாங்கள் எப்போவுமே கிளம்புனாலே ரொம்ப ரேராக தான் ஃபோட்டோஸ் எடுப்போம். நானும் எங்கள் அம்மா அப்புறம் எங்கள் அப்பா 3 பேரும் வந்து ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு. பாப்பாவும் தம்பியெல்லாம் கீழே போயிட்டாங்க. ஸோ கிளம்பிடலாமா? வாங்க. கிளம்பியாச்சு செல்லக்குட்டீஸ். இந்த ஹாஸ்டல் எப்படி இருக்குது? வாட்டர் பாட்டில் எடுத்தாச்சு. எங்கள் அம்மா வந்து கதையை சாத்தியாச்சு. அதுக்கப்புறம் நானும் எங்கள் அம்மாவும் கீழே கிளம்பிட்டேன். அப்பா தம்பியெல்லாம் கீழே போயிட்டாங்க. நாங்கள் வந்து ஒரு ஆம்னி வச்சுருக்கோம், ரொம்ப வருஷமாக வச்சுருக்கோம். ஆனால் அதை வந்து நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதில் தான் வந்துட்டு நாங்கள் ஃபேமிலியாக போக போகிறோம். எல்லோரும் யோசிக்கலாம், சேலம் போகும்போது இந்த வண்டி எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நாங்கள் சர்வீஸில் கொஞ்சம் அது என்னது கொஞ்சம் வேலை இருந்தது, அதுக்காக கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் கிளம்பியாச்சு.
ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. போகும்போது பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வண்டியை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்கே போகிறோம் அப்படின்னா, நம்ம முருகர் செல்லக்குட்டியை பார்க்க மருதமலைக்கு போக போகிறோம். ஸோ ரொம்ப 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 ஹாப்பி. எங்கள் அப்பா இதுலேயுமே எங்கிட்ட வம்பு இழுத்துட்டு இருந்தார். என்னென்னா, நீ வீட்டில் இரு, நீ வீட்டில் இருந்துட்டு சாப்பாடு செஞ்சு வை, நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கிறோம், உன்னை யார் இப்போ கூப்பிட்டு போகிறா அப்படி இப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டே வந்துட்டு இருந்தார். எங்கள் அப்பா எப்போவுமே, எங்கள் அப்பாவும் சரி என் தம்பியும் சரி, என்னை கலாய்ச்சி என்னை வெறுப்பேற்றுறதுல அவ்வளோ ஜாலியாக இருப்பாங்க அவங்க. ஸோ அது எனக்குமே சம்டைம்ஸ் ஜாலியாக இருக்கும், சம்டைம்ஸ் கோவம் வரும். எனக்கு கோவம் வந்து சிரிப்பு தான் வரும், அப்புறம் நான் நார்மல் ஆயிடுவேன். ஸோ நம்ம வந்து வந்தாச்சு, கோயில்கிட்ட வந்தாச்சு. இப்போ வந்து இன்றைக்கி வந்து நல்ல முகூர்த்த நாள், அதனால் மெயினாக போவோம்ல அந்த ரூட்டில் விடலை, சைடு ரூட்டில் விட்டாங்க. ஓகேவா, நாங்கள் வீட்டில் இருந்து ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே வந்துட்டோம் இந்த இடத்துக்கு. ஆனால் இங்கே இருந்து அந்த கோயிலுக்கு என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, மலைக்கு போகிற இடம், அங்கே போகிறதுக்கு எங்களுக்கு 1.25 மணி நேரம் ஆச்சு. 1.25 மணி நேரம், 1 மணி நேரம் 20 நிமிஷம் அந்த மாதிரி ஆச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம், ஆனால் ஜாலியாக தான் இருந்தது. அப்பாவும் அம்மாவும் நிறையா பேசிகிட்டு இருந்தாங்க, ஜாலியாக காமெடி பண்ணிகிட்டு இருந்தோம். சரி, அப்பா ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே நடந்து போனார். போங்க, நடக்க முடியாட்டியும். அதுக்கப்புறம் நாங்களும் அம்மாவும் எல்லாம் காலை நீட்டிட்டு அப்படியே வந்து கதை பேசிகிட்டு இருந்தோம். ஜாலியாக வந்து கதை பேசிகிட்டு இருந்தோம். ஏதாச்சும் ஒன்று எங்கிட்ட எது பேசினாலும் எங்கிட்ட வம்பு தான் வரும். என் தம்பியும் சரி என் தங்கச்சியும் சரி அப்படியே வந்து இது பண்ணிவிட்டு அம்மாவுக்கு கொஞ்சம் காலெல்லாம் அமுக்கி விட்டுட்டு, அப்புறம் இங்கே முன்னாடி போகவே பிரசாதம் கொடுத்தாங்க. அப்புறம் அப்பா வாங்கிட்டு வந்திருந்தார். வெள்ளரி வேண்டாம், இது காசு எவ்வளோங்க? 20. 100. வேறு என்ன வாங்கி ஒரு வெள்ளரிக்காய் அது இது ஒன்று கொடுங்க. பைனாப்பிள் வேணும். சரி சரி, எவ்வளோங்க? சூடு. ஸோ எங்கள் அப்பா கரெக்டாக வந்து பிரசாதம் வாங்கிட்டு வந்திருந்தார். அங்கே வந்து போகவே அன்னதானம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதம் வாங்கிட்டு வந்திருந்தார். அதையும் சாப்பிட்டுட்டு இருந்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஃபேவரட் மாங்காய், எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் மாங்காய்னா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வெள்ளரிக்காய் வந்து வாங்கி சாப்பிட்டோம். ஸோ நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. மாங்காய் வேறு லெவலில் இருக்கும். மாங்காய் பைத்தியம். நான் தான் சொன்னேன்ல, இந்த டிராஃபிக்கில் வந்து நாங்கள் ஒரு 1.5 மணி நேரம் பக்கம் நின்றுட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு. அப்புறம் சரி, எங்கள் அம்மாவும் ரொம்ப நேரம் உட்கார முடியலன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் வந்து அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் நடக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் கார் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எங்கள் அப்பா சொன்னார், பாரு நம்ம கரெக்டாக இப்போ இறங்குறோம், காரை வந்து எடுத்துருவாங்க பாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கார் எடுத்துகிட்டு நாங்கள் கொஞ்சம் தூரம் வந்தோம். அப்புறம் அவங்க நடந்து வரும்போது கார்கிட்ட வரும்போது டக்குன்னு வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா இங்கே அன்னதானம்னு சொன்னேன்ல, அங்கே வந்துட்டு ஆளுக்கு ஒரு இது வந்து வாங்கி கொடுத்தாங்க, இந்த புளியோதரை சாப்பாடு வந்து வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதையும் நாங்கள் சாப்பிட்டுட்டே வந்து அப்படியே நியாயம் பேசிட்டு அப்படியே வந்து ஜாலியாக வந்து போனோம். இந்த பாட்டி தான் வந்துட்டு இவங்களாம் சமைச்சு வர்றவங்களுக்கெல்லாம் அன்னதானம் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு உண்டியல் மாதிரி வச்சுருந்தாங்க. இன்னும் நம்ம அன்னதானத்துக்கு வந்து காசு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அவங்களுக்கு வந்து நம்ம காசு கொடுத்துடலாம். அவங்க வந்து சாப்பாடு இந்த மாதிரி பண்ணி எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருவாங்க. அம்மா வந்து இன்னும் வேணுமான்னு கேட்டாங்க. அப்புறம் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் வாங்கி கொடுத்த சாப்பாடை வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். எங்கள் அப்பாவுக்கு வந்து சிவாஜி பாட்டுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா சிவாஜி ரசிகர். அவர் இறக்கும் போதெல்லாம் ஒரு வாரமெல்லாம் சாப்பிடாம அழுதுகிட்டே இருந்தார். ஸோ அந்த அளவுக்கு எங்கள் அப்பாவுக்கு வந்து சிவாஜினா ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படியே எங்கள் அப்பாவுக்கு பாட்டு போட்டு விட்டுட்டு கரெக்டாக நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் நிறைய பொம்மைலாம் பார்த்துட்டு இருந்தோமா. பொம்மை பார்த்துருக்கும்போது அப்பா எனக்கு ஒரு பொம்மை வாங்கி தப்பா வரும்போது அப்படின்னு சொன்னேன். எங்கள் அப்பா என்ன சொன்னாருன்னா, நீ உனக்கு ஏற்கனவே ஒன்று வாங்கி கொடுத்தோம்ல அது எங்கே அப்படின்னு கேட்டால், அது வந்து நாங்கள் வந்து மேலே போட்டாச்சு. உனக்கு வாங்கினா தர்ஷினிக்கு வாங்கணும், வர்ஷாவுக்கு வாங்கணும், அப்புறம் இன்னும் 2 பேத்துக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சரி வாங்கலாம். எங்கள் அப்பா எப்போவுமே வேண்டான்னு சொல்ல மாட்டார், வேணும்னு சொல்ல மாட்டார். வாங்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வந்துடுவார். அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு சிவாஜி பாட்டை போட்டு விட்டோன்னே எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி.
அப்படியே ரசித்து எங்கள் அம்மாட்ட கலாய்ச்சி பாட்டு வந்து கேட்டுட்டு இருந்தார். அவ்வளோ ரசிப்பார். நானும் எங்கள் அப்பாவும் சிவாஜி பாட்டுனா அப்படியே உருகிருவோம். என் தங்கச்சிக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப ஓல்டு சாங்கெல்லாம் கேட்க மாட்டாள். ஸோ அவள் ஜன்னல் பக்கம் அப்படியே திரும்பிட்டா. எனக்குன்னா சிரிப்பு கண்ட்ரோலே பண்ண முடியல. எங்கள் அப்பாவும் நானும் அப்படி ரசிச்சுட்டு இருந்தோம். எங்கள் அம்மா வந்து 80s சாங் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. என் தங்கச்சி வந்து 90ஸ்ல இந்த லவ் சாங்ஸ் அந்த மாதிரிலாம் நல்லா சூஸிங்காக தான் கேட்பாள். ரொம்ப இதாக தான் இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்க மாட்டாள். அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு போட்டு விட்டுட்டு அப்படியே எங்கள் அப்பா வந்து ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தார் ஹாப்பியாக. அதுக்கப்புறம் என்ன, அப்படியே வந்து நாங்கள் உள்ளே வந்து என்ட்ரி ஆகணும். இந்த பக்கம் வந்து பஸ்ஸுக்கு கூட்டம் பயங்கர கூட்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஆம்னிக்கு வந்து 50 ரூபாயாம்மா. அப்புறம் 50 ரூபாய் கொடுத்த உடனே எடுத்தா மாதிரி என் தம்பி வண்டியை டக்குன்னு போயிட்டோம் மேலே. மேலே போயிட்டு அங்கே முன்னாடி ஒரு கோயில் இருந்துச்சு, நம்ம எப்போவுமே வந்து கும்பிடுவோம்ல. அங்கே வந்து கும்பிட்டுட்டு அங்கே வந்து ஒரு 2-3 ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு, இங்கே என்னென்னா திருநூறு வச்சு விட்டாங்க சரிங்களா. திருநூறு வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தீர்த்தத்தை வச்சு தெளித்து அவங்களே திருநூறு அழிச்சிட்டாங்க. எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. எங்கள் அப்பாட்ட சொன்னேன், அவரே திருநூறு வச்சு விட்டா அவரே அழைச்சி அனுப்பிச்சுட்டாலேப்பா அப்படின்னு. எங்கள் அப்பா வாயெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே சாமி கும்பிட்டுட்டு மறுபடியும் வந்து நாங்கள் வண்டியில் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு வந்து இந்த இப்படி சுற்றுதில்ல, அதெல்லாம் சின்ன பிள்ளையில பஸ்ஸில் போகும்போதெல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளைலாம் வந்திருக்கோம் நாங்கள் ஃபேமிலியோட. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்துட்டு நாங்கள் வரோம். எங்கள் அக்கா மட்டும் மிஸ் ஆகிட்டா. ஸோ கார் பார்க் பண்ணுறதுக்காக 2-3 டைம் சுற்றிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு டாக்ஸிக்கார அண்ணா எடுத்தாங்க. இதுக்கப்புறம் காரை பார்க் பண்ணிவிட்டு நம்ம முருகரை பார்க்குறதுக்காக மேலே வந்து கிளம்பிட்டோம். அப்புறம் அப்பா வந்து பூஜை ஜாமானம் அதுக்கப்புறம் விளக்கு வந்து வாங்கியிருந்தார், நானும் பாப்பாவும் விளக்கு போடுறதுக்காக. ஸோ வாங்கிட்டு முன்னாடியே ஒரு முருகர் கோயில் இருக்குது, அங்கே போய் சாமியை கும்பிட்டுட்டு விளக்க போட்டுட்டு மெயின் முருகரை பார்க்கறதுக்காக நாங்கள் க்யூவில் போயிட்டோம். தேர் நிற்கும் பார்த்தீங்களா, தேர் நிற்கிற இடம் வரைக்கும் கூட்டம். அதுக்கப்புறம் உள்ளே போய் நல்லா சூப்பராக முருகரை பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு எமோஷ்னல் ஆகி லவ் பண்ணி அப்புறம் அப்படி ஒரு மாதிரி போச்சு. அதுக்கப்புறம் நானும் எங்கள் பாப்பா எங்கள் அம்மாலாம் உட்காந்துட்டு அப்புறம் அப்பா வந்து தேங்காய் வாங்க போயிருந்தார். அப்புறம் போயிட்டு வந்துட்டு அப்புறம் நாங்கள் பாம்பாட்டி சித்தர் பார்க்கறதுக்காக கீழே இறங்கிட்டோம். மேலே வந்து இறங்கும்போது பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் கீழே இறங்கி சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து யோசிச்சுட்டு இருந்தார். என்னமோ யோசிச்சுட்டு ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருந்தார். எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் வருவாங்க அடிக்கடிக்க. ஆனால் ஃபேமிலியாக நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வரோம். ஸோ பாம்பாட்டி சித்தரை பார்த்துட்டு அதுக்குள்ளே போய் கொஞ்சம் தியான நிலையில் உட்காந்துட்டு இருந்தோம். தியான நிலையில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். வர வழியில் கொஞ்சம் பிரசாதம்லாம் கொடுத்தாங்க, அது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நானும் எங்கள் அப்பாவும் ஃபோட்டோ எடுத்தோம். என் தம்பி திட்டிகிட்டே இருந்தான், எதுக்கு ஃபோட்டோ எடுக்கிற, இத்தனை ஃபோட்டோ எடுக்கிற, அப்படி எடுக்கிற இப்படி எடுக்கிறேன்ட்டு. அதுக்கப்புறம் அட போட அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஃபேமிலியோட ஃபஸ்ட் டைம் வரோம், எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் சாமிக்கிட்டேருந்து பூ கொடுத்தாங்க, முருகர் சாமிக்கிட்டேருந்து. அப்புறம் அந்த சாமிக்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்துட்டு நாங்கள் வண்டிக்கும் வச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு முருகருக்கு ஒரு பாயை சொல்லிவிட்டு ஃபேமிலியோட கிளம்பிட்டோம். கிளம்புனோடனே எங்கள் அப்பா சரி வீட்டுக்கு போயிடலாமா, வீட்டுக்கா விடுங்கடா ஹோட்டலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு சோழா ஹோட்டலுக்கு வந்து போனோம். போயிட்டு எல்லாருக்கும் பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணோம். நாங்கள் இப்படியெல்லாம் சாப்பிட்டது கிடையாது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் போயிட்டு சிக்கன் பிரியாணி, குஸ்கா, அதுக்கப்புறம் பரோட்டா, சிக்கன் 65, சிக்கன் பெப்பர் சிக்கன் இதெல்லாமே வாங்கி நல்லபடியாக சாப்பிட்டோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்பாவும் அம்மாவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அப்பாவும் அம்மாவுக்குமே ரொம்ப சந்தோஷம், நம்ம எல்லோரும் ஒட்டுக்கா வந்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நல்லபடியாக சாப்பிட்டுட்டு ஒரு பீடா வாங்கினோம். பீடா வாங்கி சாப்பிட்டுட்டு இதில் வந்து அமௌண்ட் வந்து ரீசனபுளாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சோழாவில் நல்லா காரசாரமாக இருந்தது. சாப்பிட்டுட்டு ஒரு பீடாவை போட்டுட்டு அப்படியே வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போனோடனே கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருந்தது, அப்படியே வந்து நான் வெளியே போயாச்சு. ஸோ அவ்வளோதான் செல்லக்குட்டீஸ், இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் ஃபஸ்ட் டைம் போன எக்ஸ்பீரியன்ஸை எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? பாய் செல்லக்குட்டீஸ், லவ் யூ ஸோ மச். ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க, எல்லோரையும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த vlog எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? பாய், லவ் யூ மோர். இன்னொரு வீடியோவில் நான் பார்க்குறேன்.